கிருபை. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. அழகான கண்கள் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். யோசேப்பு போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உன் அழகான கண்கள் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அன்னால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. 8:34 வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பேசலாடம்மா, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை வெளிப்படுத்த, வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்க, அப்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கும். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கம் கருணையும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்பா, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதித்தருளும். வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்க் 11:22 படிக்கிறேன்னா, மார்க் 11:22, பக்க எண் 66 தமிழ் பைபிள்ல. ஒரு நிமிஷம், நோட்ஸ் இருக்கு. 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். தேவனிடத்துல விசுவாசமா இருங்கன்னு இயேசு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பார்க்க போனீங்கன்னாக்க, பல டிரான்ஸ்லேஷன்ல பார்க்க போனீங்கன்னாக்க, முக்கியமா கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்புல பார்க்க போனீங்கன்னாக்க போட்டிருக்கோம், தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாம ஹேவ் ஃபெய்த் இன் காட் இல்லாம ஹேவ் ஃபெய்த் ஆஃப் காட். தேவனுடைய விசுவாசத்தில் இருங்கன்னு போட்டிருக்கோம். ஹேவ் ஃபெய்த் ஆஃப் காட். தேவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசத்தின்படி நீங்க இருங்கன்னு போட்டிருக்கோம். தேவனிடத்தில் இல்ல, தேவனை போல விசுவாசமா இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போனாக்க, தேவன் அவருடைய விசுவாசத்தினால அவர் வார்த்தைகளை பேசினாரு. பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த அவர் பேசின வார்த்தைகளை நடப்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியும், ஆதி ஆகமத்துல ஃபர்ஸ்ட் 2 அதிகாரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருந்தாரு. பூமி வெறுமையா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் வசனத்தை பேச பேச இந்த வசனமும் வார்த்தையும் இணைந்து சிருஷ்டிப்பு உண்டானுச்சு.
வசனமும் வார்த்தையும் எப்போ சேரும் பொழுது அதிசயங்கள் நடக்கும், சிருஷ்டிப்பு நடக்கும். நம்ம வசனத்தை பேசும் பொழுது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்கிறோம். ஏன்னாக்க நமக்குள்ள இயேசு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம பேசும் பொழுது அந்த வசனமும் நம்ம பேசுற வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வசனம் பேசுற வார்த்தைகளும் நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் சேரும்போது வார்த்தையும் வசனமும் சேரும் பொழுது, வார்த்தையும் ஆவியும் சேரும் பொழுது சிருஷ்டிப்பு நடக்கிறது. இப்ப தேவனை போல விசுவாசமாயிருங்கள், ஹாவ் த ஃபெய்த் ஆஃப் காட். தேவனுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னாக்க நம்ம கேள்வி வருது, எப்படி அந்த மாதிரி விசுவாசமா இருக்கிறது? அதை பார்க்க போனீங்கன்னாக்க ரோமர் 10:17 போட்டிருக்கோம். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம். விசுவாசம் வார்த்தையினால் வரும். அதையும் பார்ப்போம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த விசுவாசங்கிறத வந்து நம்ம தேவனுடைய வல்லமைன்னு மொழிபெயர்க்கலாம். நீங்க மார்க் 11:22 வந்து நீங்க வந்து மூல பாஷையில பாத்தீங்கன்னாக்க, கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய விசுவாசம்னு போட்டிருக்கும். தேவனுடைய விசுவாசத்துக்கு இன்னொரு விளக்கம்னாக்க தேவனுடைய வல்லமை. அப்ப கேள்வி வருது, எப்படி தேவனுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கிறது? வசனத்தை கேட்பதன் மூலம். வசனத்தை திருப்பி திருப்பி கேட்க கேட்க நமக்கு வந்து தேவனுடைய வல்லமை நமக்குள்ள டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும், நம்ம ஆவிக்குள்ள டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும், ஆவிக்குள்ள வந்து போடப்படும். அப்படி நம்ம ஆவிக்குள்ள போடப்படும் பொழுது அந்த விசுவாசம் வந்து, அந்த வல்லமை வந்து 30, 60, 100 மடங்காக நமக்கு வந்து பலன் கொடுக்கும். நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக் ஹேவர்ட் மில்ஸ்னு ஒரு ஆப்பிரிக்கன் மினிஸ்டரோட வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் இருந்தாராம். அவர் வந்து கானால மெடிக்கல் காலேஜில் ஸ்கூல்ல இருந்தாராம். அப்போ ஒரு கான்ஃபரன்ஸுக்காக பக்கத்து ஊருக்கு போயிருந்தாராம். அப்ப அவருக்கு வந்து வேற வேலையில எல்லாம் வந்து பார்ட்டிக்கு போயிட்டாங்களாம் கூட வந்தவங்கலாம். அவருக்கு வந்து அங்கெல்லாம் போக பிடிக்கல. அவர் என்ன பண்ணாருனாக்க, கென்னத் ஹேகனோட ஒரு சிடி, அது டேப் ரெக்கார்டரை போட்டு அவர் திருப்பி 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 நைட்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாராம். என்ன சொல்றாரு கென்னத் ஹேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி திருப்பி திருப்பி கேட்டிருந்தாராம். அப்படியே கேட்டிருக்கும்போது தூங்கிட்டாராம். நைட் ஆயிடுச்சான். அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு ஒரு குரல் கேக்குதாம். என்ன ஆச்சுனாக்கா, நைட் அவர் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆவியானவர் வந்து அவருக்குள்ள அவருக்குள்ள இறங்குறத பார்த்தாராம். அப்போ அவருக்கு ஒரு குரல் கேக்குதாம், இப்ப நீ கென்னத் ஹேகன் மாதிரி நீ போய் விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம், நீ வந்து இப்ப பேய்களை ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன பிறகு அவர் வந்து உடனே அவர் வந்து திருப்பி அவரோட காலேஜுக்கு வந்த பிறகு காலேஜில் வந்து அவர் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சாராம். கடைசி பார்க்க போனாக்க ஒரு 1-2 வருஷத்துல அது பயங்கரமா பெருகி ஒரு பெரிய சர்ச்சாக இப்ப ஒரு மெடிக்கல் ஸ்கூல்ல விட்டாரு. அவர் முழு நேர ஊழியரா இருக்காரு, பலவிதமான குருசெல்லாம் நடத்துறாரு. இதுல என்ன முக்கியமான கருத்துனாக்க, நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவனுடைய வல்லமை நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னாக்க, நம்ம பைபிள் படிக்கும் போது நம்ம அந்த மாதிரி கேட்க முடியல, மத்தவங்க பேசின கேசட்டோ இதுவே இப்ப எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்குது யூடியூப்ல எல்லாமே. ஆனா அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னாக்க, நீங்க வந்து நம்ம பைபிள் படிக்கும்போது நாம் நமக்கே அந்த பைபிளை வந்து ப்ரீச் பண்ணிக்கணும், பிரசங்கம் பண்ணணும். பொறுமையா மெதுவா படிச்சு அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆவியானவர் அசைவாடுவதை நீங்க பார்க்கலாம். நான் பலதடவை இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன். ஒரு சின்ன வசனம், ஒரு குட்டியோன வசனம் தான் இருக்கும், அதை எடுத்து 2-3 தடவை நான் படிப்பேன். படிச்சு அந்த வசனத்தை பத்தி எனக்கே நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்ப நான் வந்து ஆவியானவர் மூவ் பண்றதையும் இன்னைக்கு கூட பார்த்தேன். இந்த தெசலோனிக்கேல வந்து பாலுக்கு வந்து இந்த ஆஃபரிங் எடுப்பாங்க. அந்த வசனத்தை 2-3 தடவை படிச்சுட்டு இருந்தேன். பார்த்தாக்க ஆவியானவர் ஸ்ட்ராங்கா மூவ் ஆகிறாரு. மூவ் ஆகி புது புது வெளிப்பாடு ஞானத்தை தராரு. அந்த மாதிரி நம்ம வந்து பைபிளை வந்து பொறுமையா ஸ்லோவா அட்டென்டிவ்லி, இந்தியாவில் இங்கே சொல்லுவாங்க, யூஎஸ்ல சொல்லுவாங்க ஸ்லோலி அட்டென்டிவ்லி அண்ட் ரிப்பீட்டட்லின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மெல்லமாக ஆழமாக திருப்பி திருப்பி நம்ம வசனத்தை படிச்சு நமக்கு நாமே பிரசங்கிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னாக்க, வசனத்தை மனப்பாடம் பண்றோம், வசனத்தை தியானிக்கிறோம். அப்படி தியானிக்கும் பொழுது ஆவியானவர் வந்து அசைவாடுவார். அசைவாடி நீங்க ஆவியில பலன் கொள்ள ஆரம்பிப்பீங்க. அன்பார்ந்த நேயர்களே, அப்படி ஆவியில பலன் கொள்ள கொள்ள உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ், அந்த வல்லமை, அந்த விசுவாசம், தேவனுடைய வல்லமை உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இயேசு அவர்களை நோக்கி,
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவா இருங்கள் அப்படின்னா நான் தேவனை போல விசுவாசமாக இருங்கள். இல்லாட்டா இன்னொரு விளக்கம் வந்து தேவனை போல தேவனுடைய வல்லமையில் பலம் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபெய்த் ஆஃப் காட்னாக்க விசுவாசம்னு சொல்லலாம், தேவனுடைய வல்லமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பைபிளை படிச்சு படிச்சு தேவனுடைய வல்லமையில வளரும் பொழுது நமக்கு வந்து நம்ம சொல்றது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து தள்ளுண்டு போன்னு சொல்லலாம், நோயை பார்த்து வியாதியை பார்த்து விழிஞ்சு போன்னு சொல்லலாம், பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுன்னு சொல்லலாம், அது உடனே நடக்கும். எனக்கு முக்கியமானது வந்து விசுவாசத்தை கூட்டுறது. அதான் அந்த 22 வருஷங்கள் போட்டிருக்கேன். அடுத்த வருஷம் படிக்கிறேன். 22 என்ன போட்டிருக்கு? இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். நம்ம இன்னைக்கு பார்த்த தியானம் பண்ணபடி பார்த்தாக்க தேவனை போல விசுவாசமா இருங்கள், தேவனுடைய வல்லமையில் பலம் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தை மொழிபெயர்க்கலாம். அப்படி படுத்துட்டு அடுத்த வசனத்தை பார்த்தாக்க அதுக்கப்புறம் தான் சொல்றாரு அவர். 22க்கு அப்புறம் தான் 23 வருது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இப்ப நம்ம கேள்வி வருது, எப்படி நம்ம விசுவாசிக்கிறது? ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, தள்ளுண்டு போன்னு சொல்றோம், பெயர்ந்து போன்னு சொல்றோம், சந்தேகப்படாம எப்படி விசுவாசிக்கிறது? அப்பதான் உங்களுக்கு வந்து தேவனின் வல்லமை உங்களுக்கு வந்து அப்பதான் அந்த தேவனின் வல்லமை உங்களுக்கு தேவைப்படுது. எப்ப நீங்க விசுவாசத்துல பலன் கொண்டு திருப்பி திருப்பி பைபிளை படிச்சுக்கிட்டு ஆவி உலகத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்பாங்க அந்த உலகத்துல இருக்கீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், நம்ம பேசினா அது நடந்து போயிடும் அப்படின்ட்டு. சில சமயம் நம்ம வந்து பல தடவை பேச வேண்டியிருக்கும், ஒரு தடவை இல்லை, அப்படி பல தடவை திருப்பி 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 பேசும் பொழுது நமக்கு வந்து சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற தன்மை உண்டாகும். இப்ப பாருங்களேன், அமெரிக்கால ஒரு ஹியூஸ்டன் மாநகரத்துல ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்கு, லேக்வுட் சர்ச்ல. அந்த லேக்வுட் சர்ச் நிறுவனர் வந்து பாஸ்டர் ஜான் ஓஸ்டின், அவங்க மனைவி வந்து டோடி ஓஸ்டின். அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் மெடிக்கல் செக்அப் போனாங்களாம், உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குதுன்ட்டு. பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி லங் கேன்சர், இந்த கேன்சர், அந்த பேங்க்ரியஸ் கேன்சர், அவங்களுக்கு வயிற்றுல ஏதோ கேன்சர் இருக்கு, பேங்க்ரியஸ்ல கேன்சர்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு மருந்தே இல்லை, 3 மாசத்துல வந்து செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, இங்க வச்சு பிரயோஜனம் இல்லை, அவங்க ஆசைப்பட்டதை அவங்க பண்ணட்டும், இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு அவங்களுக்கு பிழைக்க சான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்களாம். அந்தமா வந்தாங்களாம், வந்து சுகமளிக்கும் வசனம் எல்லாத்தையும் எடுத்தாங்களாம். ஏசாயா 53:5, 1 பேதுரு 2:24, மத்தேயு 8:17, இது எல்லாத்தையும் எடுத்தாங்களாம். எடுத்து ஒரு புக்ல எழுதினாங்களாம். எழுதிட்டு டெய்லி மருந்து சாப்பிடுற மாதிரி, இப்ப ப்ராப்ஸ் 4:20 போட்டிருக்கு பாத்தீங்களா, வசனம் தான் உங்களுக்கு மருந்து மாதிரி, நான் சொல்றதை கேளுங்கன்னு போட்டிருக்கோம். நீதிமொழிகள் 4:20 நினைக்கிறேன். இன்க்ளைன் டு மை இயர்ஸ்னு போட்டிருக்கோம், இன்க்ளைன் டு மை வேர்ட்ஸ்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, கால் எழுந்திப்பாங்களாம், மருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த வசனத்தை பார்த்து பல தடவை சொல்லுவாங்களாம், மத்தியானம் பல தடவை சொல்லுவாங்களாம், நைட்டு பல தடவை சொல்லுவாங்களாம், நடந்துக்கிட்டே சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம், 3 வாரம், 4 வாரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பலம் கொள்ள ஆரம்பிச்சுதான், வசனத்தை கேட்டு கேட்டு கேட்டு. கடைசி பார்த்தீங்கன்னாக்க 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 40 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க. இப்பதான் போன வருஷம் அவங்க இயேசுகிட்ட போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்களுக்கு நடந்த ஹீலிங். எப்படி நடந்தது? வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி வசனத்துல நம்பிக்கை, வசனத்துல விசுவாசம் வந்த உடனே அவங்களுக்கு வந்து அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. அதனால வசனத்தை நம்ம வந்து கேட்கறது முக்கியம், கேட்டுட்டு நம்ம வந்து அதை அறிக்கை செய்யறது அதை விட முக்கியம். இப்ப இந்த வசனத்தை பாத்தீங்கன்னாக்க, இயேசு வந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, ஜெபம் பண்றது நல்லது, நல்லா பண்ணுங்க, ஆனாக்க நம்ம வந்து கடைசியில பேசணும், பிரச்சனைகளை நோக்கி பேசணும். எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போய் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், மார்க் 23 ஹி ஷால் ஹேவ் வாட்ஸ்எவர் செய்யத். தமிழ்ல பாத்தீங்கன்னாக்க, அவன் சொன்னபடியே ஆகும், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹி ஷால் ஹேவ் வாட் எவர் ஹி செய்யத்னாக்க, நான் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே, ஷூர்லி ஐ எம் டெல்லிங் யூ, இயேசுவே சொல்லிட்டாரு. அதனால வசனத்தை திருப்பி 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 நம்ம வந்து அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம். அதான் முக்கியமான கீ. அந்த கீயை நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? வெறுமையா நம்ம வந்து தலையில இருந்த பிரெயின்ல இருந்து, நம்ம மூளையில இருந்து வந்து வசனம் வரக்கூடாது, நம்ம ஆவியில இருந்து வரணும். அப்படின்னா ஆவிக்குள்ள வசனத்தை விதைக்கணும். எப்படி விதைக்கிறது? உங்களுக்கு நீங்களே உபதேசம் பண்ணிக்கலாம், அது ஒரு வகையில தியானம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து வசனம் வந்து உங்க ஆழத்துக்குள்ள போயிடுது, ஆவிக்குள்ள.
அப்போ அதனை அந்த ஆவிக்குள்ள போட்ட வசனத்தை நீங்க அறிக்கை செய்யும் போது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி வெளியில வருது. உங்களை எதிர்த்து நிக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அது அறுப்புண்டு போக செய்யுது. நீங்க பெயர்ந்து போ, தள்ளுண்டு போன்னு சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? நீங்க ஆவியில பலன் கொள்றீங்க, தியானம் பண்றீங்க வசனத்துல, அப்புறம் ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு அறிக்கை பண்றீங்க. அப்படி அறிக்கை பண்ணும்போது அதான் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், out of the abundance of the heart mouth speaketh. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா உள்ளத்தின் நிறைவு வேணும். எப்படி நிறைக்கிறது? வசனத்தை போட்டு 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 நிறைக்கணும். நிறைக்கும் போது நம்ம ஆவியில அனலா இருப்போம். ஃபெர்மெண்ட் இன் ஸ்பிரிட்னு சொல்றாருல செயின்ட் பால். ஃபெர்மெண்ட் இன் ஸ்பிரிட் செயின்ட் பால் சொல்றாரு. எரமையா சொல்றாரு, ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ். என்னோட எலும்புகளுக்குள்ள அக்னி இருந்துச்சுன்னு எரமையா சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அறிக்கை செய்ய வேண்டியதான். அப்படி அறிக்கை செய்யும் போது கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். அதனால நாம வசனத்தை தியானிக்கிறது முக்கியம், வசனத்தை நம்ம ஆவிக்குள்ள விதைக்கிறது முக்கியம். அப்புறம் அந்த வசனத்தை நம்ம ஃபெய்த்தை ரிலீஸ் பண்றது எப்படின்னாக்க அறிக்கை செஞ்சு ரிலீஸ் பண்றது அதை விட முக்கியம். இப்போ வசனத்தை விதைக்குங்கிற வரும்பொழுது நம்ம எல்லா வசனத்தையும் விதைக்கலாம். பைபிள் இருக்க எல்லாமே போட்டிருக்கு. ரோமன்ஸ் 10:17 பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த மாதிரி அதுக்கு வசனத்தை எந்த வசனத்தை படிச்சாலும் உங்களுக்கு வல்லமை கூட ஆரம்பிக்கும். ஆனா முக்கியமாக சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது இயேசு யாரு, எப்படி பண்ணாரு, முன்னத்துல போட்டிருக்கோம், இஃப் யூ see me you have seen the fatherன்னு இயேசு சொல்லுவாரு. என்னை பார்த்தால் நீங்கள் பிதாவை பார்த்தீங்கன்னு சொல்லுவாரு. பிதாவும் இயேசு ஒண்ணு. அதனால நம்ம எப்படி இயேசு அதிசயங்களை செஞ்சாரு, பிதா இயேசு மூலமா அதிசயங்களை செஞ்சாரு இல்லையா, எப்படி செஞ்சாரு இயேசு அப்படிங்கிறது அந்த சுவிசேஷத்தில் தான் இருக்கு. மேத்யூ, மார்க், லூக், ஜான். அது திருப்பி 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 படிக்கும் பொழுது நமக்கு வல்லமை கூட ஆரம்பிக்குது. ஆவியில பலன் கொள்கிறோம். அந்த ஆவியில பலன் கொள்ளும் பொழுது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசுவீங்க, அன்பார்ந்த நேயர்களே, பேசுறது அப்படி நடக்கும். சபையில பலவிதமான அதிசயங்கள் நடக்கும். எப்ப? நீங்க ஆவியில பலன் கொள்ளும் போது. எப்படி ஆவியில பலன் கொள்றது? வசனத்தின் மூலமாக மட்டும்தான். அந்த வசனத்துல அற்புதம் இருக்கு, அந்த வசனத்துல வல்லமை இருக்கு, அந்த வசனத்துல அனல் இருக்கு. அந்த அனலான வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, ஆவியில விதைக்கும் பொழுது, அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல நம்முடைய வாயிலிருந்து வரும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் அறுப்புண்டு போகும். அதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை சொல்றேன். இந்த கதை நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். 2-3 பேர்கிட்ட ஊழியங்கள் இப்படிதான் ஆரம்பிச்சுதான். இப்ப ஒரு வசனம் ஞாபகம் வருது. எரேமியா 6வது வசனம் 16-17 நினைக்கிறேன். அதை பார்த்துட்டே நம்ம அந்த கதையை சொல்றேனே. எரேமியா பழைய ஏற்பாடு எரேமியா 6 அங்கேதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆறு 17 18 881 பக்கம் 881. 81. ஒரு நிமிஷங்க, அங்கேதான் இருந்தா. எரேமியா 6 16 17 16 24. சரி, அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குனாக்கா, எரேமியா 6லன்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்குனாக்கா, இந்த மாதிரி பழங்காலத்துல இந்த மாதிரி பண்ண அதிசயங்களை பண்ணவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க, அதுல இருந்து கத்துக்குங்கன்னு எரேமியா சொல்லுவாரு. அது 6வது அதிகாரமா 16வது அதிகாரமான்னு தெரியல எனக்கு. நான் பார்த்து உங்களுக்கு நாளைக்கு அடுத்த வாரம் சொல்றேன். அந்த அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குனாக்க, அதிசயங்களை செஞ்ச மக்கள், தீர்க்கதரிசிகளோ அதிசயங்கள் செஞ்ச அவங்கள வாழ்க்கை வரலாறை படிச்சு அவங்க எப்படி பண்ணாங்க, how the elders walked, எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்குங்க. நீங்களா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம். இப்ப இந்த கதை இந்த சுவிசேஷத்தை படிக்கிறத பத்தி நான் அதை வச்சு ஒரு கருத்து ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. அதுல போட்டிருக்கபடி பார்த்து, அப்படி அதுல போட்டிருக்கபடி பார்த்தாக்க நம்ம மற்ற வல்லமையாக ஊழியம் செய்த ஊழியக்காரர்களோட வாழ்க்கை வரலாறு படிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கள மாதிரி பண்ண முடியும். நம்மளா ஒரு புது பாதையை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பல விதத்தில் நடத்துறாரு. ஆனாக்க அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சா தெரியும்.
இப்ப என்ன நடந்துச்சுனாக்க, அந்த மாதிரி நான் 2-3 பேரோட வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டேன். டி.எல். ஆஸ்பர்ன் ஒண்ணு படிச்சேன். அப்புறம் ஓரல் ராபர்ட்ஸ் ஒண்ணு படிச்சேன். அவங்க 2 பேருமே சொல்றாங்க, அவங்க வந்து சுவிசேஷத்த முழங்கால நின்னு 3 தடவ 30 நாள்ல படிச்சாங்களாம். நான் ஸ்டாப் விடாம படிச்சுட்டே இருந்தாங்களாம். படிச்சு முடிச்ச பிறகு அவங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டான். டி.எல். ஆஸ்பர்ன் என்ன கதை சொன்னாருனாக்க, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்துக்கு போனாராம். மிஷனரியா போனாராம். சென்னைக்கு போயிருக்காரு அவரு. சென்னைக்கு போயிருக்காரு. சின்னதா நினைக்க முக்காசு சென்னை. அவர் சவுத் இந்தியா போனாரு. டி.எல். ஆஸ்பர்ன் பெரிய ஊழியக்காரர். டாமி லீ ஆஸ்பர்ன் சொல்லுவாங்க. அவர் சென்னைக்கு போனாராம். போயிட்டு 3 வருஷம் மிஷனரியா இருந்தாராம். அவரால ஒரு ஆத்மாவை கூட ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த முடியல. அவர் ரொம்ப மனம் முடிஞ்சு போயிட்டாராம். சரி, இது நமக்கு ஒத்து வராது, நம்ம திருப்பி வந்துடும் சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு திருப்பி வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்ப வில்லியம் பிரான்ஹாம்னு ஒருத்தரோட குருசேடுக்கு போனாராம். அந்த குருசேட்ல பலவிதமான அதிசயங்கள் நடந்துச்சான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே, நீர் வந்து அவங்க மூலமா இவ்வளவு பண்றீர், இத்தனை அதிசயங்கள் நடக்குது, ஆனா என்னோட ஊழியத்துல ஒரு அதிசயம் கூட நடக்கலையே, ஒரு ஆத்மா கூட உமக்காக என்னால ஆதாயப்படுத்த முடியலையே அப்படின்னு ரொம்ப ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாராம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், மகனே, நீ வந்து என்னுடைய சுவிசேஷம் மேத்யூ, மார்க், லூக், ஜான், முக்கியமா மேத்யூ, மார்க், லூக். ஜான் வந்து மோர் இது தியாலஜி. மேத்யூ, மார்க், லூக்ல நிறைய அதிசயங்கள் இருக்கு. மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 படிக்கலாம். அவர் சொன்னாராம், மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 சுவிசேஷத்தையும் நீ வந்து 3 தடவை முழங்கால் நின்று படி அப்படின்னாராம். படிச்சு தியானிச்சு படி அப்படின்னாராம். உடனே டி.எல். ஆஸ்பர்ன் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சாராம். அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுது கடைசியா கடைசி 3வது தடவை படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துச்சான். இப்ப செயின்ட் ஜான்ஸ் பட்மோஸ் அதிகாரத்துல வருதுல ரெவலேஷன்ல, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பத்தி ஒரு தரிசனம் அவருக்கு வந்துச்சான். ஒரு ரெவலேஷன் நாலேஜ், ஒரு வெளிப்பாடு வந்துச்சான். ஆண்டவர் எப்படி குணப்படுத்துறாரு, எப்படி சுகமளிக்கிறாருன்னு ஒரு வெளிப்பாடு வந்துச்சான் அவருக்கு. அந்த வெளிப்பாடு வந்த உடனே அவர் வந்து திருப்பி சென்னைக்கு போயிருக்காரு. சென்னைக்கு போயிட்டு விளம்பரப்படுத்தினாராம், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், நடக்க முடியாதவங்க நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் வந்து எல்லா இடத்துலயும் துண்டு பிரசுரம் போட்டு போஸ்டர் போட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டாராம். கிட்டத்தட்ட 50,000 பேர் குருசேடுக்கு வந்தாங்களாம். 50,000 பீப்புள், 50,000 பேர் வந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய இயேசு யாரை வேணாலும் குணப்படுத்த முடியும், உங்கள குணப்படுத்தப்படாத ரொம்ப வியாதி உள்ள ஆள் யாரோ அவனை கூட்டுவாங்க மேடைக்கு அப்படின்னாராம். மக்கள் தேடினாங்க. தேடி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்க ஒரு ஆளு, அவர் வந்து பிறவி செவிடன், காதே அவருக்கு சுத்தமா கேட்கல, 70 வருஷமா கேட்டதே கிடையாது, அவரை கூட்டு வந்தாங்களாம். சொன்னாங்களாம், இவர் எங்களுக்கு தெரியும், அவர் பிறந்ததுல இருந்து பேசுனதும் கிடையாது, காது கேட்கவும் கேட்காது, அவருக்கு சுத்தமா கேட்காது, நீங்க இவரை குணப்படுத்தி காட்டுங்க எங்களுக்கு அப்படின்னாங்களாம். உடனே டி.எல். ஆஸ்பர்ன் அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட சொன்னாங்களாம், நான் உங்களுடைய தெய்வங்கள் நாமங்கள் எல்லாத்தையும் புத்தா அது இது எல்லா உங்க தெய்வங்க பேரை எல்லாத்தையும் சொல்லி அந்த ஆள்கிட்ட பேசுறேன், அவனுக்கு கேட்காது. நான் கடைசியா என்னோட தெய்வத்தோட பேரை சொல்லி கூப்பிடுவேன், அப்ப அந்த ஆளுக்கு காது கேட்கும். அப்ப நீங்க வந்து என்னுடைய தெய்வத்தை உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமானு கேட்டாராம் கூட்டத்திட்ட. எல்லாம் ஆரவாரமா ஆமா அப்படின்னாங்களாம். இவர் போனாராம், இந்த ஆள்கிட்ட பக்கத்துல நின்னாரு, அந்த ஊர்ல இருக்க எல்லா விக்கிரக பேரையும் சொல்லி சொல்லி கூப்பிட்டாராம். அவருக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் கூப்பிட்டு சொன்னா அந்த ஆளுக்கு ஒண்ணுமே கேட்கலையாம். கடைசியில இயேசுவின் நாமத்துல உன் காது இப்ப கேக்குது அப்படின்னாராம். உடனே அந்த ஆளுக்கு காது கேட்டுச்சான். அந்த ஆள் பேச ஆரம்பிச்சாரு. இவர் சொன்னதான் திருப்பி சொன்னாராம். அதுல 50,000 பேருமே ரட்சிக்கப்பட்டாங்க அன்னைக்கு ஒரே நாள்ல. அதனால ஆண்டவரை வார்த்தையில வல்லம் இருக்கு. அந்த வார்த்தையை தியானிச்சு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல விதைக்கும் பொழுது நம்ம வந்து ஆவியில அனலா இருப்போம். இந்த எரேமியா சொல்றல, ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ், அந்த மாதிரி நம்முடைய ஆவியில ஃபயர் இப்படி இருக்கும், நம்முடைய உடம்புக்குள்ள ஃபயர் இருக்கும். அப்ப நம்ம அறிக்கை செய்யலாம், எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தர் அந்த வசனத்தை படிச்சுட்டு நிறுத்துவோம். மார்க் 11:22. மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி,
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Thank you, Lord Jesus. Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and our Savior. I ask you, Father, give us all the revelation knowledge and give us all the desire to devour, to eat your word on a regular basis. Help us to meditate in your word, O Lord. Help us read the Gospels again and again so that we can be powerful witnesses for the name of Jesus Christ. Let mighty miracles happen through all the listeners, Lord, through all of us. In Jesus' name I pray. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய வசனத்தில் தாகத்தோடு நாங்கள் இருக்க, உம்முடைய வசனத்தை உட்கொள்ள, உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டு ஞானத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. இயேசுவை போல ஊழியம் செய்ய, வியாதியுற்றவர்களை குணமளிக்க, சுகப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகிமையும் கனத்திற்கும் பாத்திரரே. ஆமென். 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 நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டீர்கள். மார்க்கு 11:22 அடிப்படையில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவருடைய வல்லமையில பலப்படுங்க. வார்த்தையை வாசிக்க வாசிக்க அண்ணல் ஊட்டப்படும். அந்த அண்ணல் நமக்கு பலன் கொடுக்கும். வல்லமையால் வெளிப்படுத்தும் காரியத்தை அப்படியாக நாங்கள் கிரியை நடப்பிப்பதை காணலாம். அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வார்த்தை பாஸ்டர் மத்தேயு 12:34 இருக்கு. மற்ற வார்த்தை சொன்னீங்க பாஸ்டர், அது 6:16 இருக்குமோன்னு தெரியும். 6:16 எரேமியா 6:16 தான். அது தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 6:16 தான். இங்கிலீஷ்ல கொஞ்சம் கிளீனா இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குனாக்க 6:16ல அது படிக்கிறேன். ஒரு நிமிஷம் தான் ஆகும். என்ன போட்டிருக்குன்னா எரேமியா 6:16ல thus says the Lord, stand in the ways and see and ask for the old paths where the good way is and walk in it. Then you will find rest for your souls. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பழைய வழிகளை பாருங்க, எந்த வழி நல்ல வழின்னு பாருங்க, அதுபடி நடங்க, அப்போ உங்க ஆவியில உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கு. ரெஸ்ட்னா இங்க வெற்றி. நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அதை அழகாக அழகுபடுத்த அருமையான கதைகளை கூட உண்மை சாட்சிகளை கூட வெளிப்படுத்தினீர்கள். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கட்ட நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமலா நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். நன்றி அம்மா. Pastor Venkat. சொல்லுங்க. Pastor Venkat. My